கடைசியாக பீப் சாங் இஷ்யூப்போ பார்த்தது. திரும்ப இப்போ தான் பார்க்குறேன். யாருன்னு கேட்குறீங்களா? மாதர் சங்கம். பீப் சாங்க்கு அப்புறம் கூட ஏகப்பட்ட சோகமான விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. சின்ன சின்ன பொண்ணுங்களை தப்பாக பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயம். ஏன் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நடந்துச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கெல்லாம் கூட யாரும் எந்த வாயும் திறக்கல. அது 2 வயசு குழந்தைக்கு. அதுக்கெல்லாம் கூட வாயை திறக்காது இந்த மாதர் சங்கம் வந்துட்டு. விஜய்க்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க வந்துட்டு டைவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டு அவங்க அது அஃபிஷியலாக என்னென்னு கூட தெரியல. அதுக்கு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க ஒய்ஃபை ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வர்றீங்க. எவ்வளவோ இவ்வளோ இருக்கட்டும், பெண்களுக்கு மட்டும்தான் குரல் கொடுக்கணும் ஏதாச்சும் இருக்குதா மாதர் சங்கத்துக்கு? இனி எவ்வளவோ விஷயங்களாக இருக்குது. லாக் அப் டெத் நடந்துச்சு, அப்புறம் இனி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குரல் கூட கொடுக்கல இன்றைக்கெல்லாம். அதனால் ஆல்ரெடி உங்களை வந்துட்டு ஒரு மரியாதை, உங்கள் மேலே இருந்த மதிப்பு ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்சதாக இருக்குது. இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே, அதனால் ஆல்ரெடி உங்கள் பேரில் ரொம்ப குறைஞ்சதாக இருக்கும், மதிப்பில் குறைஞ்சதாக இருக்குது. நீங்களாம் கருத்து சொன்னால் கூட யாரும் அதெல்லாம் ஒரு விஷயமாகவே யாரும் எடுத்துக்க போகிறதில்ல. அப்படியே தேவையில்லாமல் கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்.